ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். अवैध खनन करने वाले खनन माफिया राजनीति को भ्रष्ट करने में लगे हैं. இதே போல கனிம வள கொள்ளை, தமிழ்நாட்டிலிருந்து கனிம வள கொள்ளை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மணல் கொள்ளை கூட ஆட்சியாளர்களின் முழு அதிகாரத்தோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. और करप्शन में तो डीएमके के सारे नेताओं ने मास्टर डिग्री हासिल की हुई है. அதுல ஊழல்ல பாத்தீங்கன்னா நம்ம திமுகவோட தலைவர்கள் எல்லாம் மாஸ்டர் டிகிரி பெற்றவர்களாக இருக்கிறார்கள். एक नेता कैश फॉर जॉब में प्रसिद्ध फंसे हुए हैं. அதுல ஒரு தலைவர் பார்த்தா வேலை வாங்கி கொடுக்கிறதுக்காக பணம் வாங்குறதுல மிக பெரும் ஒரு சாதனை படைத்திருக்கிறார். दूसरे नेता मनी लॉन्ड्रिंग और अवैध लाल रेत खनन में फंसे हुए हैं. இன்னொரு தலைவர் எப்படின்னு பார்த்தா மணி லாண்டரிங் கேஸ்லயும் மாட்டிட்டு இருக்காரு, செம்பனல் கடத்தலையும் மாட்டிக்கிட்டு இருக்காரு. तीसरे नेता आय से ज्यादा संपत्ति में फंसे हुए हैं. இன்னொரு தலைவர் எப்படி இருக்காருன்னு கேட்டா அவருடைய வருமானத்திற்கு மிக அதிகமாக சொத்துக்களை குவித்து வைத்திருக்கிறார். चौथे नेता कोयला घोटाले में फंसे हुए हैं, कॉल स्कैम. அதை விட இன்னொருத்தர் என்னன்னு கேட்டா நிலக்கரியில மிகப்பெரிய ஊழல் செய்திருக்கிறார். पांचवे नेता 6000 करोड़ की CRIDP योजना में आरोपित है. இன்னொருத்தர் 6000 கோடி ரூபாய் CRIDP ஊழலில் அவலும் சிக்கி இருக்கிறார். और 2G स्कैम अभी समाप्त नहीं हुआ है. மறக்கவே முடியாது, இந்த 2G ஊழல் இன்னும் முடியவில்லை. कभी तो लगता है कि समाज में से चुन चुन कर सारे भ्रष्टाचारियों को डीएमके ने मेंबरशिप ड्राइव में शामिल किया है. இது எப்படி இருக்குன்னு கேட்டா யார் யாரெல்லாம் ஊழல் பெருச்சாளிகளோ யார் யாரெல்லாம் ஊழல் செய்யறதுல உச்சத்துல இருக்காங்களோ அவங்கள தேடி தேடி தான் திமுக மெம்பராவே சேர்க்கும் போல இருக்கு. मित्रों, ये सारी चीज से तमिलनाडु की जनता परेशान है. இந்த ஊழல்வாதிகளால் தமிழ்நாடு மிகவும் துயரம் அடைந்திருக்கிறது, துன்பத்தில் இருக்கிறது. और इसलिए तमिलनाडु के मुख्यमंत्री और उनके सुपुत्र दोनों तमिलनाडु जनता का ध्यान भटकाने के लिए कुछ मुद्दे खड़े कर रहे हैं. இதனால தான் தன்னுடைய எங்கெங்க ஆட்சியில் இருக்க அவலங்கள் வெளிப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தமிழக முதல்வரும் அவருடைய புதல்வரும் ஏதாவது ஒரு விஷயத்தை இவங்களா எடுத்து புதுசா ஒரு பிரச்சனையை தமிழகத்துக்கு உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள். आज ही एक मीटिंग करने जा रहे हैं कि डिलिमिटेशन में हम साउथ को अन्याय नहीं होने देंगे. श्रीमान स्टालिन जी, मोदी सरकार ने लोकसभा में स्पष्ट किया है कि डिलिमिटेशन के बाद प्रोरेटा के हिसाब से दक्षिण के एक भी राज्य का एक भी सीट कम नहीं होगा. திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க புதுசா ஏதாவது கண்டுபிடிக்கிறீங்க. இன்றைக்கு ஒரு மீட்டிங் போட்டு நீங்க எல்லாம் பேச போறீங்களா? எல்லா கட்சியும் என்னன்னா தொகுதி மறுசீரமைப்பு உங்களுக்கு புதிய பிரச்சனையா உருவாக்குறீங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் பாராளுமன்றத்தில் மிக தெளிவாக சொல்லிவிட்டார், எந்த தென்னிந்திய மாநிலங்களுக்கும் அவர்களுக்கு இருக்கிற பாராளுமன்ற சீட்ல ஒன்று கூட குறையாது, கூடுதலாகத்தான் ஆகும் என்று. புரோரேட்டா பேசிஸ்ல அவங்க மக்கள் தொகை அடிப்படை மட்டுமல்ல, மற்ற புரோரேட்டா அடிப்படையில் அந்த சீட்டுகள் அதிகமாகும். நம்முடைய பிரதமர் அவர்கள் மிக தெளிவாக பாராளுமன்றத்திலே சொல்லி இருக்கின்றார்கள், விகிதாச்சார அடிப்படையில். இன்னைக்கு எவ்வளவு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கின்றார்களோ இந்தியா முழுவதும் விகிதாச்சார அடிப்படையில் அதே உயர்வு இருக்கும் பொழுது எந்த மாநிலத்திற்கும் ஒரு சீட்டு கூட குறையாது என்பதை நம்முடைய பிரதமர் அவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறார்.